பார்க்கலாம். ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான 3 பொருட்கள் தான். சர்க்கரை, பால், வினிகர். நான் இந்த வீடியோவில் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 பொருட்கள் தான் இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். ஓகே, நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் கொதிக்கட்டும். ஃபுல்லாக பால் நல்லா கொதித்து வரட்டும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. ஓகே, நான் 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற்றி கலக்கலாம். வினிகர் நீங்கள் ஆட் பண்ண உடனே பால் திரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆன் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி நீங்கள் கலக்க ஆரம்பிங்க. பால் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். தண்ணி தனியாக பால் தனியான்னு பிரிஞ்சிடும். இது நீங்கள் ஒரு துணியில் வடிகட்டிக்கோங்க. அந்த தண்ணி கூட நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்திலாம் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அந்த தண்ணி ஹெல்த்தி தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை தண்ணியில் அதை நல்லா அலசிக்கோங்க. அந்த வினிகர் டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் போகணும், அது வரையும் நல்லா அலசிக்கோங்க. ஓகே, இது நல்லா கைவிடாத பிசையணும். இது பிசைகிற ஸ்டேஜ் தான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. பால் திரியாக இருக்கிறதுலாம் திரியாக இருக்கக்கூடாது. ஒரு மாவு பதத்துக்கு வரணும். சப்பாத்தி மாவெல்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பிசைஞ்சு கொண்டுட்டு வரணும். ஒரு 25 மினிட்ஸ் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையுங்க. இந்த ஸ்டேஜ் இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இவ்வளோ நைஸாக இருக்கணும். நான் 1 கப் ஃபுல்லாக சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுலேயே ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் நான் அதில் சேர்த்துருக்குறேன். ஓகே, நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உள்ள. நீங்கள் எவ்வளோ சின்னதாக பால்ஸ் போடுறீங்களோ அது அப்படியே டபுள் சைஸாக ஆகும் நீங்கள் போட்ட உடனே. சூப்பரான சாஃப்டான ரசகுல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரசகுல்லா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.